கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொளி வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உலகத்தில் நம்மை விசாரிக்கிறவர் நம்மை உருவாக்கின ஆண்டவர் மட்டுமே. உலகத்தில் உள்ள எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு முறை ஒரு மேடை பேச்சாளர் மேடையிலே பேச ஆரம்பித்தார். எல்லாரும் ரசித்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நகைச்சுவை ஒன்றை சொன்னார். அனைவரும் கரகோஷம் எழுப்பி ரசித்து சிரித்தார்கள். தொடர்ந்து அவருடைய பேச்சை அவர் பேசிக் கொண்டிருக்க மீண்டும் அதே நகைச்சுவை சொன்னார். ஒரு சிலர் மாத்திரம் மீண்டும் கரகோஷம் எழுப்பி சத்தமாய் சிரித்தார்கள். சிறிது நேரம் பேசிவிட்டு மீண்டும் அதே நகைச்சுவையை திரும்ப சொன்னார். 1-2 பேர் மட்டும் சிரித்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் அமைதியா இருந்தார்கள். மீண்டும் 4வது முறை அதே நகைச்சுவையை அதே ரசனையோடு சொன்னார். ஒருவர் கூட சிரிக்கவில்லை. எல்லாரும் அப்படி அமைதலா இருந்து விட்டார்கள். உடனடியாக இந்த பேச்சாளர் ஒரு நகைச்சுவையை முதல் முறையில் சொன்ன பொழுது நீங்கள் எல்லாரும் ரசித்தீர்கள், கரகோஷம் எழுப்பினீர்கள், ஆரவாரித்து மகிழ்ச்சி அடைந்தீர்கள். 2வது முறை சொன்ன பொழுது பாதி பேர் சிரித்தீர்கள், கரகோஷம் எழுப்பினீர்கள், ரசித்தீர்கள். 3வது முறை சொன்ன பொழுது ஒரு சிலர் மட்டும் சிரித்தீர்கள். 4வது முறை சொன்ன பொழுது இது கேட்ட நகைச்சுவை என்பதால் உங்களுக்கு சிரிப்பே வரவில்லை, அமைதலாகவே இருந்து விட்டீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன அந்த பேச்சாளர் இப்படி ஒரு நிகழ்வை திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அதனால் எந்த உணர்ச்சியும் வரவில்லை, சிரிப்பும் வரவில்லை. அதே நேரத்தில் என்றோ நடந்த ஒரு நிகழ்வை நினைத்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்வை நாம் நினைக்கிற நேரம் நமக்கு கவலைகள் வரக்கூடாது, அது பழகி போய் மாற வேண்டும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற ஒவ்வொரு நகைச்சுவைகளையும் கேட்க கேட்க பழகிறது போல உங்களுக்கு ஏற்பட்ட துக்கமான நிகழ்வுகளை நீங்கள் நினைக்க நினைக்க ஏன் இது பழைய நிகழ்வு என்று சொல்லி உங்களால் மறந்து விட முடியவில்லை. என்றோ நடந்த ஒரு நிகழ்வை நினைத்து வாழ்நாள் முழுவதும் அழுவதை விட இனி நம் வாழ்வில் எது நடக்கப் போகிறதோ அதை நினைத்து நம்முடைய வாழ்வின் எதிர்காலத்தை மனதிலே கொண்டே எதிர்காலத்திற்காய் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று அந்த பேச்சாளர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உலக வழக்கத்தின்படி நாம் ஒரு நிகழ்விற்காக அதாவது நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துக்கமான ஒரு நிகழ்வை நினைத்து நாம் வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுநாதர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுதே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன அந்த பேதுருவை போல நம்முடைய கவலைகள், பாடுகள், துக்கங்கள் இவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற நேரம் கர்த்தர் என்னை கவனிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எந்த நிலையிலும் அவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் ஒருபோதும் சோர்ந்து போவதே இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து நிற்கிற நேரம் எல்லாம் நாம் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் முன்னேறி சொல்ல வேண்டாம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுதே நாம் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை, ஒருபோதும் கலங்கி போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் என்னை விடுவித்து பாதுகாப்பார், என்னோடு கூட இருப்பார், நான் கலங்குகிற நேரமெல்லாம் அவர் என்னை ஆற்றி தேற்றுவார் என்ற
ஒரு மன தைரியத்தை நாம் கொள்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய கவலைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருமே விசாரிக்கிறபடியினால் நான் எந்த நிலையிலும் சோர்ந்து போவதில்லை, எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், என் கரத்தை பிடித்து வழிநடத்துவார், கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இனி ஒவ்வொரு நாளும் ஆட்டி தேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லா நிலையிலும் ஆண்டவருக்குள் பலன் கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்க நீங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க நீர் தந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன பேதுருவை போல நாங்கள் எல்லா நிலையிலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்குள் எங்களை பலப்படுத்தவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், எங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கவும் நேரங்களை கிருபை செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறேன். சோர்வுகள், பலகீனங்கள், கடினமான நிலைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறேன், பலப்படுத்துகிறேன், தைரியப்படுத்துகிறேன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை உம்முடைய கரங்களை தருகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இந்த வார்த்தைகளினால் தங்களை தேற்றிக் கொள்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். உம்முடைய பாதுகாவல் எங்களை தாங்கட்டும். நீரே எல்லாவற்றையும் காண்கிறவர், பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர். இந்த நம்பிக்கையில நாங்கள் முன்னேறி செல்கிறோம். உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் பிரியமானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாய்க்கு மேலாய் அன்பு செலுத்தி நம்மை தேற்றி வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறார். அந்த நம்பிக்கையில நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.